வணக்கம் நண்பர்களே, சினிமா கதைப்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சாதனையாளர் நிகழ்ச்சியில் தாதா சாஹேப் பால்கே விருது வாங்கிய இன்னொரு முக்கியமான ஒரு திரைப்பிரபலத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் வேறு யாரும் இல்லை, இயக்குனர் சத்யஜித் ரே அவர்கள் தான். ஸோ இவர் சினிமாவில் பார்த்திங்கன்னா உலக சினிமாலே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட்டு டைரக்டராக அங்கீகரிக்கப்படுறாரு. சினிமாவில் இவருடைய பங்களிப்பு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 36 திரைப்படங்களை இயக்கியிருக்காரு. அதில் பதேர் பாஞ்சாலி, த அப்பு ட்ரைலஜி, த மியூசிக் ரூம், த பிக் சிட்டி, சாருலதா, கூபி பாகா உள்ளிட்ட படங்கள் அடங்கும். ஸோ இவருடைய ஒரு சின்ன குறிப்பு சொல்லணும் அப்படின்னா, இவர் ஒரு கமர்ஷியல் ஆர்டிஸ்டாக தான் இருந்தார். இவர் சினிமாவில் வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஃப்ரெஞ்ச் ஃபிலிம் மேக்கர் ஜியன் ரெனாயர் அவரை சந்தித்ததுக்கப்புறமாவும் பைசைக்கிள் தீவ்ஸ் அப்படிங்கிற திரைப்படத்தை பார்த்ததுக்கப்புறமா தான் இவர் சினிமாவில் டைரக்ஷனுக்குள்ளே வராரு. அண்டு இவர் பண்ண சாதனைகளில் முக்கியமான ஒரு சாதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அளவில் அதிக தேசிய விருதுகளை வென்ற சினிமா நபர் இவர் தான். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 தேசிய விருதுகள் வாங்கியிருக்காரு. ஒரு சில சோர்சஸ் 37 விருதுகள் வாங்கியிருக்கிறதா சொல்லப்படுது. பட் இட்ஸ் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். அண்டு இவருக்கு பார்த்தீங்கன்னா 1992ஆம் ஆண்டு அதாவது ஆஸ்கர் அவார்டு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டுக்கான ஆஸ்கர் விருது இவருக்கு வழங்கப்பட்டது. அதே மாதிரி பாரத் ரத்னா விருதும் இவருக்கு வழங்கப்பட்டது. அண்ட் இவரை மேலும் அங்கீகரிக்கும் விதமாக இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா தாங்கள் வழங்கக்கூடிய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டை சத்யஜித் ரே லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேரோடு அதை வழங்கிட்டுருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இவருடைய சினிமாவில் இவரோட தாக்கம் மற்றும் பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக ஃபோர்ப்ஸ் நிறுவனம் பார்த்திங்கன்னா 30 தலை சிறந்த சினிமா இயக்குநர்களை தேர்வு செய்யும் போது அதில் இவருக்கு 8வது இடத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இவருடைய படங்கள் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம், தெரிஞ்சிக்க முடியுது. ஒரு தலை சிறந்த இயக்குனர் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு நல்ல படத்தை கொடுக்கறது மட்டும் அல்லாது, அதாவது ஒரு சிறந்த படைப்புகள் மூலமாக பலரையும் வழிநடத்தி செல்வது அந்த திரைத்துறையில். அதே மாதிரி பலரையும் அந்த திரைக்குள்ளே வர்றதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கிறது, ஊக்குவிக்கிறது அப்படிங்கிற விஷயந்தான் இவரை முக்கியமான ஒரு இடத்துல வச்சுருக்கு. ஸோ இதுதான் நண்பர்களே இன்றைய சாதனையாளர் நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சியில் இன்னொரு சாதனையாளரை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சினிமா கதைப்போம். நன்றி.